அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து மிக ஆழமாக இயேசுவினுடைய அந்த சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளின் மூலம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் இயேசு சொன்ன 4வது வார்த்தையாகிய என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தையை நாம் சங்கீதம் 22 நாம் தியானித்தோம். இந்த நாளிலே அதை தொடர போகிறோம். இந்த நாளிலே இயேசு எந்த அளவுக்கு நமக்காக பாடுபட்டார் என்ற அந்த சத்தியத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க போகிறோம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுக்கு சத்துருக்களா இருக்கிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு சமுதாயத்தில் வாழுகிறோம். தேவன் என்றாலே, கடவுள் என்றாலே ஒரு கடவுளை அவமதிக்கிறவர்களாய், கடவுளுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு மனநிலை கொண்ட ஒரு சமுதாயத்துல தான் என்ன செய்கிறோம், வாழுகிறோம். காரணம் என்ன? தேவ அன்பு புரியவில்லை. அதனாலதான் பாருங்க, மனுஷன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறவனாகவே வாழுகிறான். அப்போ மனுஷனுக்குள்ள எப்போ மனம் திரும்புதல் வருது? தேவ அன்பு புரிந்து கொள்ளும் போதுதான் மனுஷனுக்குள்ள மனம் திரும்புதலே என்ன செய்து வருது பாருங்க. அப்போ தேவ அன்பை எங்க பார்க்கிறோம்? அந்த சிலுவையில தான் என்ன செய்யறோம், பார்க்கிறோம் பாருங்க. சிலுவையில தான் பார்க்கிறோம். அப்போ இந்த சிலுவை பாடுகளை குறித்த அந்த தெளிவான அந்த விளக்கம் வேதத்திலே 2 அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. ஒன்று சங்கீதம் 22, இன்னொன்று ஏசாயா 53. இந்த 2 அதிகாரத்தை வைத்துதான் நாம் இயேசுவினுடைய அந்த 7 வார்த்தைகளை என்ன செய்கிறோம், தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 22 இன்னும் கொஞ்சம் அதிகமாக இயேசு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தம் வருகிற அந்த தேவ கோபாக்கினை தன்மேல் சுமந்தவராக அவர் சிலுவையில் அங்கே தொங்கினாரே, தேவனால் கைவிடப்பட்டவராக மனுஷனுடைய பாவத்தை சுமக்கிறவராய் சிலுவையிலே தொங்கினபடியால் இப்பொழுது பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டவராய் அங்கே இயேசு தொங்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அந்த கதறி வெளிப்படுத்திய அந்த வேதனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இந்த சங்கீதம் 22 இன்னைக்கு என்ன செய்ய போறோம், புரிந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வாசிக்கலாம். சங்கீதம் 22 16 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு எந்த அளவுக்கு சிலுவையிலே வேதனையை அனுபவித்தார் என்பதை இந்த வசனங்களிலே என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 17 18 வசனங்கள்ல இயேசுப்பட்ட அந்த மிகுதியான பாடை வேதம் விவரிக்கிறது பாருங்க. வேதம் சொல்லுகிறது, என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். பாருங்க, இயேசு அங்கே சிலுவையில தொங்கும் போது அத்தனை மனுஷனுடைய சாபமும் இயேசுவின் மேல் என்ன செய்கிறது, வருகிறது. மனுஷன் அனுபவிக்கிற எல்லா தீமைகள், இந்த உலகத்துல அனுபவிக்கிற எல்லா ஆபத்துகள், அதனால் வருகிற விளைவுகள், அழிவுகள்,
வியாதிகள், பாருங்க எல்லா விதமான சாபங்களும் இயேசுவின் மேல் அங்க சிலுவையில் என்ன செய்கிறது? வருகிறது. தேவனுடைய கோபம் இயேசுவின் மேல் என்ன செய்யப்படுகிறது? அங்கே கொட்டப்படுகிறது. அதனால்தான் வேதம் சொல்கிறது ஏசாயா 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அப்போ பாருங்க, இயேசு சிலுவையில குற்ற நிவாரண பலியாக அவர் அங்கே மரிக்கும் போது பாருங்க, எல்லா பாவத்து நிமித்தம் வருகிற எல்லா வேதனையும் ஒட்டுமொத்தமாக தன்மேல் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். அதன் நிமித்தம் இப்ப என்ன ஆயிடுச்சு பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது அவருடைய எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாமா? எண்ணலாமா? பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் பார்த்தது, இன்றைக்கு எத்தனையோ இளைய சமுதாயத்தினர், இன்னும் எத்தனையோ மக்கள் பாருங்க, வாகனத்தில் போகும்போது வருகிற விபத்தினால் பாருங்க கால் பாதிக்கப்பட்டு, கை பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு அவர்கள் பாருங்க சில நேரம் நடக்க கூட முடியாம போயிருது. சிலர் நடக்கவே முடியாம போயிருது, சிலர் இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிற வேதனையெல்லாம் பார்க்கணும். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளை, உங்களை சுகமாக்கத்தான், உங்களை தம்முடைய தழும்புகளால் சுகமாக்கத்தான் இயேசு உங்கள் சாபத்தை, அந்த தீமையை தன்மையில் ஏற்றுக்கொண்டார். அந்த ஆபத்தினால் வந்த தீமையை தன்மையில் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அவருடைய எலும்புகள் எல்லாம் வெளியில தெரிகிற அளவுக்கு பாருங்க, அந்த அளவுக்கு அவர் சிலுவையில வேதனை அனுபவித்தார் பாருங்க. இதை ஏசாயா 52:14 இன்னும் வேதம் தெளிவா விளக்குது பாருங்க, எந்த அளவுக்கு இயேசு அங்க பாடுகளை அனுபவித்தாரா. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். பாருங்க, இயேசு சிலுவையில தொங்கும் போது அவருடைய பாருங்க சாயல், அதாவது வேதம் இங்க சொல்லுகிற பாருங்க, அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் பாருங்க, மனுஷனுடைய எல்லா பாடு, துக்கம், பலவீனம், நோய், எல்லா சாபங்கள், தேவனுடைய கோபம் எல்லாம் அவர் மேல வந்ததுனால அவருடைய ரூபமே அவரை இயேசுவை காண முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு அந்த கேடு என்ன செய்து விட்டதா? அடைந்து விட்டதா? இது இயேசுவா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருடைய ரூபமே உருக்குலைந்து என்ன செய்தது? போனது. அதை தாங்க சங்கீதம் 22 வாசிக்கு, எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிதான் பாருங்க. பாருங்க, இயேசுவை வாரினால் அடித்தார்கள் அல்லவா? சரித்திர ஆசிரியர்கள் சொல்ல, அந்த வாரினால் ரோமர்கள் அடிக்கும் போது முதுகுல உள்ள எல்லா தோலும் போய் உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் வெளியே தெரியுமா பாருங்க. சில நேரம் உள்ள இருக்கிற உறுப்பு கூட வெளியே விழுந்துருமா. அந்த அளவுக்கு அந்த வாரினால் அடிபடுற அந்த கொடுமை அவ்வளவு வேதனை நிறைந்ததா இருக்குமா. அப்போ இயேசு அந்த அளவுக்கு பாடுகளை என்ன செய்திருக்கிறார்? அனுபவித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை எதற்கு தெரியுமா? வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 53:5 பின்பாகம் மட்டும் வாசிக்கலாம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் பிரியமானவர்களே, எந்த நாளிலே உங்களை சுகமாக்க நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை சரீர வேதனையிலிருந்து உங்கள் மனதையும் சரீரத்தையும் குணமாக்கதான் இயேசு சிலுவையில் அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்தார். இன்னைக்கு பாருங்க, எத்தனை பேர் பாவ பழக்கத்துல விழுந்து போய், மதுபானம், போதை வசத்துல விழுந்து, இன்னைக்கு எத்தனை பேருடைய சரீரமே பாதிக்கப்பட்டு விட்டது, மனது பாதிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, உங்களை குணமாக்கத்தான் இயேசு அத்தனை பாடுகளை பட்டார். என் அருமை தேவ ஜனங்களே, உங்களுக்காக தான் அத்தனை பாடுகளை பட்டார். அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமடையும்படிதான். நீங்க இழந்து போன அந்த சுகம், அந்த ஆரோக்கியம், அந்த மனதுல சமாதானம், அந்த தெளிந்த புத்தி,
எல்லாவற்றையும் திரும்ப தரும்படிதான் இயேசு உங்களுக்காய் எல்லாவற்றையும் சுமந்தவராக அவர் சிலுவையிலே அங்கே தொங்கினார் பாருங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இன்னொரு காரியத்தை வாசிக்க போறோம். இதுதான் இயேசுவனோட பாடினுடைய நான் நினைக்கிற உச்சகட்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். இப்போ மறுபடியும் சங்கீதம் 22க்கு போவோம் பாருங்க. சங்கீதம் 22 இப்போ 18வது வசனத்தை வாசிக்கலாம். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, சிலுவையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு துல்லியமாய் சங்கீதகாரனாய தாவீது மூலமா ஆவியானவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. இயேசு சிலுவையில தொங்கின போது இயேசுவினுடைய வஸ்திரங்களுக்கு அந்த ரோம சேவகர்கள் என்ன செய்யறாங்க, சீட்டு போட்டு அதை அவர்களுக்குள்ளே பங்கிட்டு கொண்டார்கள்னு சொல்லி நாம யோவான் 19 வாசிக்கிறோம். அது அப்படியே பாருங்க சங்கீதம் 22 அவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் தாவீது மூலம் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சிலுவையில இயேசு தொங்கும் போது அவர் உடுத்திருந்த அந்த கடைசி வஸ்திரத்தை கூட ரோம சேவர்கள் என்ன செய்யறாங்க, எடுத்துக்கொள்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அங்கே சிலுவையிலே ஒரு துணி கூட அவர் அணியாமல் பாருங்க, அவமானத்தையும் நிந்தையும் சுமந்தவராக அந்த யோசித்து பாருங்க, துணி இல்லாம அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக அந்த சிலுவையில தொங்குகிறார் என்றால் எத்தனை அவமானம் நிறைந்ததா இருக்கும். அதை சங்கீதம் 69 வேதம் விளக்குகிறது பாருங்க. சங்கீதம் 69 இந்த வசனங்களெல்லாம் ஏன் வாசிக்கிறோம்? நீங்கள் இதையெல்லாம் பார்த்து வியப்படையணும். இவ்வளவு ஆழமா இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடி, இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு தீர்க்க தரிசனமா இந்த தேவன் உரைத்திருக்கிறாரா? இப்ப நான் கேட்கிறேன், இவ்வளவு துல்லியமா ஆவியானவர் சொல்லி அப்படியே இயேசுவில் நிறைவேறிட்டு என்றால் இன்னைக்கு உங்க குடும்பத்தை குறித்து சொல்லியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எப்படி நிறைவேறாம இருக்கும்? நிச்சயமா நிறைவேறும். சங்கீதம் 69 இப்பொழுது நாம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவத்துல விழுந்து போன மனுஷனுக்கு உண்டான ஒரு முதல் உணர்வு என்ன தெரியுமா? வெட்கம்தான். பாருங்க, ஆதாம் அங்கே ஏதேன் தோட்டத்திலே பாவத்தின் நிமித்தம் தேவ மகிமையை இழந்து நிர்வாணியாய் அங்கே என்ன செய்தான்? வெட்கத்தை சுமந்தவனாக நின்றான் ஏதேன் தோட்டத்துல. அந்த அவமானத்தை நீக்கும்படிதான் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது அவருடைய வஸ்திரமெல்லாம் பாருங்க, இயேசுட்டிருந்து இயேசுடைய வஸ்திரத்தை எல்லாம் சேவரை எடுத்துக்கொண்டாங்க. இப்போ சிலுவையிலே அவர் ஆதாமின் அவமானத்தையும் நிந்தையும் சுமந்தவராக இயேசு அங்கே சிலுவையில பாருங்க மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, இதனாலதான் இயேசு நம்முடைய அந்த அவமானத்தை நிந்தையை சுமந்ததுனாலதான், நம்முடைய நிர்வாணத்தை அவர் சிலுவையிலே சுமந்ததுனாலதான் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ரோமர் 10:11 வேதம் சொல்லுகிறது, இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என்று. காரணம் என்ன சொல்லுது பாருங்க, வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிற உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன்,
ஒருவனையும் காணேன். பாருங்க, இங்க இந்த சங்கீதம் 69 இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனமாக சங்கீதக்காரன் மறுபடியும் எழுதுறாரு பாருங்க. ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக அவருடைய பல சங்கீதங்கள்ல இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல இது ஒண்ணு பாருங்க, இயேசு நம்முடைய நிந்தை, அவமானம், வெட்கம் எல்லாவற்றையும் சுமந்து, அதனால் அவருடைய இருதயம் என்ன செய்ததான், பிளந்ததான், மிகவும் வேதனை அனுபவித்தார். தேவ பிள்ளைகளே, இதனாலதான் நீங்க இன்னைக்கு இயேசுவை தைரியமா பின்பற்றலாம். ஒருவேளை நீங்க ஒரு பின்னணியில், குறிப்பிட்ட பின்னணியிலிருந்து வரலாம். ஒருவேளை உங்க பின்னணியில இயேசுவை ஏற்றுக்கொண்டா, ஒருவேளை நீங்கள் குடும்பத்தினால் கைவிடப்படலாம், சொந்தக்காரர்களால் நிராகரிக்கப்படலாம். அதெல்லாம் கண்டு என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. தைரியமா இயேசுவை பின்பற்றி வாங்க. ஏனென்றால் அவர் உங்கள் அவமானத்தின் நிந்தியும் சுமந்தபடியால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. தைரியமா நீங்க என்ன செய்யலாம், இயேசுவை பின்பற்றி வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஒருவேளை கணவர் நிராகரிச்சிருவாரோ. அதனாலதான் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மறைமுக கிறிஸ்தவர்களா இருப்பாங்க. இருதயத்துல மட்டும் இயேசுவை வச்சிருப்பாங்க, ஆனா வெளிப்படையா அதை யார்ட்டையும் குடும்பத்துல சொல்ல மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? தைரியமா அதை குடும்பத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. ஏன்னா இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க வெட்கப்படுவதில்லை. உங்களுடைய அவமானத்தையும் நிந்தையும் இயேசு சிலுவையில சுமந்தார். இருக்கிறதுலே பெரிய அவமானம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே பாருங்க, தேவனால் கைவிடப்பட்டவராய் தொங்கினார். எதற்காக? அதனாலதான் வேதத்துல மிகப்பெரிய வாக்குத்தத்தமாக எபிரேயர் 13:5 வேதம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆம் பிரியமானவர்களே, ஏன் இன்னைக்கு கர்த்தர் உங்களை கைவிட மாட்டாரு? ஏன் இன்னைக்கு உங்களை விட்டு விலக மாட்டார்? ஏனென்றால் இயேசு சிலுவையிலே உங்களுக்காக கைவிடப்பட்டவராக தொங்கினார். அதனாலதான் இன்னைக்கு நீங்க கைவிடப்படுவதே இல்லை. ஒரு போதும் அவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த அளவுக்கு அவர் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், பாடுபட்டிருக்கிறார். பாடுபட்டதுனாலதான் பாருங்க, இன்றைக்கு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் இந்த இயேசுவின் இந்த பாடுகளால என் வாழ்க்கையிலே நான் அவருடைய தழும்புகளால் என்ன செய்யறேன், குணமாகிறேன். எல்லா வியாதி, சாபம், எல்லா தீமையிலிருந்து இயேசுவின் தழும்புகளை குணமாக்குகிறது. அடுத்த பக்கம் வெட்கம், அவமானத்திலிருந்து விடுதலை உண்டாகி, அதுக்கு பதிலா பாருங்க, வாசிக்கலாம் எபிரேயர் 13 5வது வசனத்தின் பின்பகுதியும் இப்பொழுது 6வது வசனமும் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 13:5 வசனத்தின் பின்பகுதி 6வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. 6வது வசனம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு பக்கம் இயேசுவின் தழும்புகளால் நான் அனுபவிக்கிற வியாதி, தீமை, வேதனையிலிருந்து எனக்கு சுகம் உண்டாகிறது. என் ஆத்துமா தெளிந்த புத்தி அடைகிறது, பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறது, மன பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது, மன வேதனை, மன கிளேசம், கசப்புகளிலிருந்து விடுதலை உண்டாகிறது, எல்லா சரீர பிரகாரமான வேதனையிலிருந்து எனக்கு சுகம் உண்டாகிறது. அது மட்டும் இல்லை, வெட்கத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் எனக்கு விடுதலை உண்டாகி, இப்போ கர்த்தர் என் கூடவே இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயம் எனக்குள் வருகிறபடியால், இப்போ பாருங்க எபிரேயர் 13:6 முதல் வசனம் சொல்லுது, அதனாலே நான் தைரியம் கொண்டு. அதனாலே நான் தைரியம் கொண்டு. பாருங்க, எந்த இடத்துல கூச்ச சுபாவமும் அவமானமும் எனக்கு இருந்ததோ அந்த இடத்துல இப்பொழுது
நான் தைரிய சுபாவம் உடையவன் நான் என்ன செய்யறேன், மாறி விடுகிறேன். என்ன தைரியம்? இனி நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன்பா. இனி ஒருபோதும் நான் வெட்கப்படுவதில்லை, மனுஷர் முன்பாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு நிச்சயம் எனக்குள்ள வந்துருது. அதனாலதான் பாருங்க, நான் தைரியம் கொண்டு சொல்லலாமா, கர்த்தர் எனக்கு சகாயர், உதவி செய்கிறவர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார் என்று சொல்லலாமே. ஒரு புது தைரியம் வாழ்க்கையில வந்துருது பாருங்க. கர்த்தரையும் கூட இருக்கார், அவர் என்னை கைவிட மாட்டார், மனுஷர் முன்பாக நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற ஒரு பெரிய நிச்சயம் வாழ்க்கையில வந்துருது. அது ஒரு பெரிய தைரியத்தை வாழ்க்கையில கொண்டு வந்துருது பாருங்க. இந்த தைரியம் தான் இப்ப நம்மளை பேச வைக்குது. கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர், அவர் எனக்கு சகாயம், நான் பயப்பட மாட்டேன், மனுஷனுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ற தைரியத்தை என்ன செய்து விடுகிறது, கொண்டு வந்துருது பாருங்க. இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இயேசு இந்த அளவுக்கு உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார், பாடுகளை அனுபவித்திருக்கிறார் பாருங்க. இப்ப நம்ம மறுபடியும் சங்கீதம் 22க்கு செல்வோம் பாருங்க. சங்கீதம் 22க்கு நம்ம செல்வோம்னா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு இத்தனை பாடுகளை அனுபவித்ததுனாலதான் பாருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 22ல 1லிருந்து 21வது வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் கர்த்தர்கிட்ட முறையிடுறார், ஆண்டவரே நான் கைவிடப்பட்டவனை போல இங்க இருக்கிறேனே, நீர் எனக்கு உதவி செய்கிற மாதிரியே இல்லையே, அதனால் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாயிராதையும் எனக்கு தீவிரித்து வந்து சகாயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி எங்கே சங்கீதக்காரனாய தாவீது என்ன செய்கிறாரு, தீர்க்க தரிசனமா இந்த சங்கீதத்தை பாடும்போது சொல்றாரு. இது அவர் பாடினது மட்டும் இல்லை, சிலுவையில இயேசுவும் இந்த சங்கீதத்தை கண்டிப்பா என்ன செய்திருப்பாரு, தன்னுடைய இருதயத்துல பேசி இருந்திருப்பாரு. அது நிமித்தம் பாருங்க, இப்போ இயேசு இந்த பாடுகள் எல்லாம் அனுபவிச்சதுனால பாருங்க 21வது வசனம் வரைக்கும் தேவன் தூரமா இருக்கிறவர் போல காணப்படுகிற அந்த சூழ்நிலை 22வது வசனத்துல அப்படியே திரும்பிடுது. துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறத வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 22 இப்போ 22வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். 21வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கலாம். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பின்பகுதியில திடீர்னு பாருங்க, இவ்வளவு நேரமும் தவிப்பு வேதனை பாடிக்கொண்டிருந்த சங்கீதக்காரன் திடீர்னு 21வது வசனத்தின் பின்பகுதி வரும்போது நற்செய்திக்கு மாறாரு. சொல்லுகிறாரு, நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர், என் ஜபத்தை கேட்டுட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் வந்தோன்னு சொல்றாரு, நான் இனி உம்மை துதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இது என்ன நல்ல செய்தி. இயேசு இவ்வளவு தூரம் எனக்காக சிலுவையிலே பாடுபட்டதின் நிமித்தம் இப்போ உங்கள் ஜபங்களுக்கு பதில் வருகிறது. அல்லேலூயா. இவ்வளவு நாள் உங்கள் ஜபங்களுக்கு பதில் வராதது போலவும் கர்த்தர் தூரமா இருந்தது போலவும் இன்னைக்கு இருந்திருக்கலாம் இவ்வளவு நாளா. ஆனா இன்னைக்கு இயேசுவினுடைய சிலுவை அன்பின் அந்த பாடுகளை குறித்து இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ உங்க துக்கம் இனி இப்போ சந்தோஷமா மாறுது. உங்களுக்குள்ள இப்போ ஒரு புது நிச்சயம் வருது. என்னது? கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், இனி நான் துதிப்பேன் என்ற அந்த துதியின் சத்தத்தினால் கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், அதனால நிரப்புகிறார். ஆம், இயேசுப்பட்ட பாடுகளின் செய்தியை கேட்கும் போதே நமக்கு நிச்சயம் வந்துருது. இவ்வளவு பாடுபட்டு இருந்திருப்பார்னா என் ஜபத்தை எப்படி கேளாமல் இருப்பார், அவர் கேட்கிறார் என்று நிச்சயம் வருது. அடுத்தது என் உள்ளம் துதியினால் என்ன செய்கிறது, நிரம்பி விடுகிறது பாரு, துதியினால் நிரம்பி விடுகிறது. அப்போ இந்த நாளில் நாம் 4 காரியங்களை தியானித்தோம். இயேசுப்பட்ட பாடுகளால்
அவருடைய தழும்புகளால் குணமாகிறேன். இயேசுப்பட்ட பாடுகளால் இனி கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். நான் இனி வெட்கப்படுவதில்லை என்ற ஒரு நிச்சயம் வருகிறது. அந்த நிச்சயத்தின் நிமித்தம் இப்போ என் உள்ளத்தை ஒரு தைரியம் நிரப்புகிறது. எந்த இடத்துல இவ்வளவு நாளும் கூச்ச சுபாவம் இருந்ததோ அந்த இடத்துல இப்ப எனக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் இனி வெட்கப்பட்டு போவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் என்னை நிரப்புகிறது. 4வது, கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், அதனால் நான் அவரை துதிப்பேன் என்ற ஒரு புது நிச்சயம் இருதயத்துக்குள்ள என்னது வந்துருது. இந்த 4 காரியங்களும் நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே உண்டாகும்படி நாம் ஜெபித்து முடிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் மூலமாய் சமூகத்தில் வருகிறப்பா, இயேசு எங்களுக்காகப்பட்ட அந்த பாடுகளின் அந்த மிகுதியான வேதனையை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு காண்பித்து கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு சிலுவையிலே எங்களுடைய எல்லா தீமைகளை, எல்லா சாபங்களை ஏற்றுக்கொண்டபடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களுக்காய் சிலுவை நீர் அந்த கேடு அடைந்தபடியாக இப்பொழுது உடைய தழும்புலான குணமாகிறோமே. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் என்னென்ன சரீரத்தில் தீமைகள், வியாதிகள், வேதனைகள், ஆபத்தினால் வாழ்விலை சந்தித்த சில ஆபத்துகளால் வந்த விளைவுகளால் சரீரத்தில் ஏற்பட்ட அந்த அந்த பலவீனங்கள் எல்லாம் இப்பொழுது பிள்ளைகளோட வாழ்க்கையில இயேசுவின் தழும்புலால் சுகம் அடையட்டும். பிள்ளைகளோட மனது எல்லா மன கிளேசம், மன கசப்புகள் எல்லாம், தூங்க முடியாம சமாதானம் இல்லாம இருக்கிற அந்த தன்மைகள் இருந்து இயேசுவின் தழும்புலால் சுகம் அடையட்டும். தெளிந்த புத்தி அடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் தழும்புலால் சுகம் அடையட்டும் ஆண்டவரே. அதே போல் எல்லா வெட்க உணர்விலிருந்து உடைய பிள்ளைகள் இயேசுவின் தழும்புலால் சுகம் உண்டாகட்டும். அதனால ஒரு புது தைரியம் பிள்ளைகளுடைய இருதயத்தை நிரப்பட்டும். கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நிச்சயம், தைரியம் பிள்ளைகளை நிரப்பட்டும். இந்த நாள்ல இருந்து ஜப வாழ்க்கையிலே கர்த்தரின் ஜபத்தை கேட்கிறவர் என்ற நிச்சயம் உண்டாகி நாள்ல இருந்து உடைய பிள்ளைகள் புலம்புவதற்கு பதிலாக துதிக்கிறவர்களாய் மாறட்டும். அப்படி செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்புட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒரு நாள் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.